கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை பற்றி பார்ப்போம். 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகல விருட்சங்கள்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இவ என்ன சொல்கிறா, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னு இவளாவே சொல்கிறா. அது சாத்தான் சொன்னதை கேட்டு அவள் சொல்கிறா. சாத்தான் என்ன சொல்கிறான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று கூறியதை இவ அப்படியே நம்புகிறா. கடவுள் சொல்கிறத நம்புறதை விட்டுட்டு சாத்தான் சொல்கிறத அவள் நம்புகிறவளாக இருக்கிறா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலத்தில் டிவி, செல்ஃபோனு இது வழியாக சோஷியல் மீடியா மற்றும் விளம்பரங்கள் வழியாக நம்மளை ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சைபர் கிரைம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக பேசப்படுறதா இருக்குது. இதிலெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம பணத்தை மட்டும் இழக்கிறதில்ல, குணத்தையும் இழக்கிறவங்களாக இருக்கிறோம். இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இன்னும் இன்டர்நெட் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் கெட்ட விஷயங்களும் வந்துகிட்டு இருக்குது, நல்ல விஷயங்களும் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம கெட்டவற்றை தான் நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ஒருத்தரை அடித்து துன்புறுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ வந்தால் அதை விரும்பி பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாமே சாத்தான் நம்ம மனதில் விதைக்கக்கூடிய தீய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. அதே போல் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாமல் பல இடங்களில் சாத்தான் வலையில் நம்ம விழுந்துடுறோம். இந்த WWWன்னு சொல்கிற வேர்ல்டு வைடு வெப்பு, அதை வெப்புன்னு சொல்லும்போதே அது வலை அப்படின்னு தெரியுது. அதை வலைத்தளம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த வலையில் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளியே வராமல் அதிலேருந்து இது இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. குழந்தைகளும் இளைஞர்களுக்கும் கெட்டு போகிறதுக்கான பல விஷயங்களும் இந்த இன்டர்நெட்டில் இருக்குது. இவற்றிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் நம்ம வளர்க்கணும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம அவங்கள வழி நடத்தணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம தெரிஞ்சோம். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பிள்ளைங்க கற்றுக்கிறதுக்கு நம்ம எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறவங்களாக தான் இருக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் எப்போதை பார்த்தாலும் செல்ஃபோனையே வச்சுட்டு இருந்தாங்கன்னா குழந்தைங்களும் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ ஏவாள் என்ன பண்ணுறா, இந்த பழத்தை அவள் பறித்து சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஆதாமுக்கும் கொடுக்குறா. ஆதாம் என்ன பண்ணுறான், அதை வாங்கி கர்த்தருடைய கட்டளை நமக்கு என்னது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனும் அந்த கனியை புசிக்கினான். இதுதான் நம்ம முந்தின 5 வசனங்களில் நேற்று பார்த்தோம். அதில் உறவினர்கள், நண்பர்கள் இப்படி யார் மூலமாகவாது அல்லது அண்டை அகலத்தார் மூலமாகவாது சாத்தான் நமக்கு தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுப்பான். அப்போ சாத்தானோட ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிடும். இப்படி ஒவ்வொரு விஷயமாக தீய விஷயங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்னு வாசிக்கிறோம். நமக்கு நன்மை உண்டாகிறதுக்காக தான் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. சாராயம் குடிக்கிறதையோ அல்லது போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறதையோ தகாத சகவாசத்தையோ இதையெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சாத்தான் சொன்ன மாதிரி அவங்க கண்கள் திறக்கப்பட்டது தான். ஆனால் அடுத்த வசனத்தில் அவங்க கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கனியை சாப்பிட்டோடனே அவர்களுடைய ஆத்துமா மரித்தவர்கள் ஆயிடுறாங்க. இதுதான் அவர் சாகவே சாவா என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னதனுடைய பொருள் இதுதான்.
மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அவனை கரத்தை பிடித்து அவர் அழைத்து கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் அவன் அவர் கட்டளையை மீறினதுனால என்னெல்லாம் அவனுக்கு நடந்தது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு அத்தி இலையினால் உடைகளை தயார் செய்து கொள்கிறாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க, அவருடைய சந்நிதிக்கு விலகுறாங்க, அப்புறம் ஒளிச்சுக்கிறாங்க. 9வது வசனத்தில் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எப்போ புசிச்சாங்கன்னு தெரியாது. அவங்க எவ்வளவு நாள் அந்த தோட்டத்தில் இருந்தாங்கங்கிறதும் தெரியல. சில நாளா, சில மாதமா, அல்லது வருடங்களான்னு தெரியாது. அவ்வளவு நாளும் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லா விருட்சத்தின் கனியையும் புசித்தவங்க சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுறாங்க? அவர் விலக்கின கனியை புசிக்கிறாங்க. அது வரைக்கும் அதனால் அவரை விட்டு தூரமாயும் போயிடுறாங்க. அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று சொல்கிறான். அப்போ தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியமும் மறந்துடுது. அப்படின்னா சாத்தானுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம் முதலாவது. ரெண்டாவது அவருடைய சந்நிதியை விட்டு விலகிடுறோம். அப்புறம் ஒளிந்து கொள்ள வேண்டி வருது. அதுக்கப்புறம் அவர் சத்தம் கேட்காத தூரத்திற்கும் நம்ம போயிடுறோம். அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடுறாரு. தேவனோடு உள்ள ஐக்கியமும் இல்லாமல் போயிடுது. மேலும் நமக்கு பயமும் வந்துடுது. நிர்வாணின்னு உணர்ந்ததுனால அவன் அங்கேருந்து போனானா, பயந்தானா, அல்லது கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டதுனால பயந்தானாங்கிறது தெரியலை. ஆனால் அவன் சொல்கிறது நான் நிர்வாணிங்கிறதுனால பயந்தேன்னு சொல்கிறான். இப்படி தான் நம்மளும் சில நேரங்களில் செய்யக்கூடாத செய்துட்டு அதுக்கு தொடர்புடைய எதையாவது ஒன்றை சொல்லி அதிலேருந்து தப்பிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதைத்தான் ஆதாமும் செய்திருக்கிறான். சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறதுனால எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்மளை சேருதுன்னு பாருங்கள். அவனுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதும் தோணலை. மனதில் குத்துண்டவங்க யாராக இருந்தாலும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க தவற மாட்டாங்க. நீ அடுத்து வர்ற வசனங்கள்லாம் அவன் என்னெல்லாம் பேசுனாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.